ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் 2 நாள் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போல அஃபிஷியலாக ஒரு எஃப்ஐஆர் போடாமல் அடித்து விசாரிக்கிறாங்க. அவர் தான் குற்றவாளின்றது கன்ஃபர்மேஷனும் இல்லை. சந்தேக கேஸில் கூட்டின்னு போய் கோயில்கிட்ட வச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க. தண்ணி கேட்கும் போது மிளகா பொடியை வாயில் கொட்டியிருக்காங்க. இப்படி டார்ச்சர் பண்ணி 2 நாள் வச்சு சாவடிச்சிருக்காங்க இந்த போலீஸ் அதிகாரிகள். நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. டிஎம்கே, முக ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 24 கேஸ் லாக்அப் டெத். அதுக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. இதில் தளபதியை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கேஸில் வீட்டுக்கு போய் பேசுகிறாரா இல்லை அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணாரா? இல்லை, தளபதி நின்னார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெக்கமே இல்லாமல் எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக பாசிசமும் பாயாசமும் மீட் பண்ணுவாங்க. இந்த கேஸுக்கான சொல்யூஷனை இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், லாயர்ஸ் எல்லாரையும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு, இங்கே முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம பாயாசம் பாசிசமும் போய் மீட் பண்ணுவார். அங்கே போய் பேசி அங்கேருந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் நடந்த 24 கேஸ்லையும் இந்த 24 கேஸ் வெளியே தெரியப்பட்ட 24 மர்டர்ஸ். தெரியாமல் இன்னும் எத்தனை இருக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி டிஎம்கேவோட பங்களிப்பு அதிகமாகவே இருந்துருக்கு. அதுக்கான தீர்வும் ஒரு சொல்யூஷனாக இது வரைக்கும் கிடைச்சதில்லை. கோர்ட் வரைக்கும் போகுது அந்த கேஸு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதே தெரியல. இப்படி ஒரு ஆட்சியில் தொடர்ந்த 4 வருஷத்தில் மட்டும் 24 கேஸ், அதுவும் தெரிஞ்ச கேசஸ். தெரியாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. தெரியாமல் இத்தனை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியல. இப்போ தான் இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளியே வருது. அது மூலயமா பல ஹையர் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தில் மாட்டுறாங்க. கண்டிப்பாக நீதி கிடைக்குமா இந்த ஒரு கேஸுக்கும் அப்படின்றது தெரியல. கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் மட்டும்தான் நம்மளாக பண்ண முடியும். நாளைக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம், எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஆட்சியை கொஞ்சம் விலக்கி வைக்கிறது தான் நல்லது. 2026 இந்த ஆட்சி மாற்றம் தேவைப்படுது.